எடுத்தவங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:28. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடு சுவர்களின் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இந்த இடத்துல காலை வேளையில் நீங்கள் கவனிச்சிருந்தா தெரியும், ஏசாயா மாமா அவங்க பிரசங்கிக்கும் பொழுதும் சிம்சோன் அவங்களை குறித்து தான் பேசினாங்க. அதே போல் மாமா காலையில் பிரசங்கம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சிம்சோனை குறித்து தான். நான் ரெடி பண்ணி வைத்திருந்ததில் நான் ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு காரியமும் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சிம்சோனை பற்றி தான். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணலை, ஆனால் என் மைண்டில் வச்சுருந்தேன். சரி, அடுத்த டைம் ஆண்டு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா சிம்சோனை பற்றி பேசணும் என்று தான் வைத்திருந்தேன். ஜாஸ்பர் கூட என்கிட்ட கேட்டால், எப்படி 3 பேரும் ஒரே மாதிரி ஒரே சப்ஜெக்டை ஒரே நாளில் யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன், நீ காலைல பார்த்தது ஏசாயா மாமாவும் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது சிம்சோனை எடுத்து தான் பேசினாங்க, மாமாவும் காலையில் சிம்சோனை பற்றி தான் பேசினாங்க. எனக்கும் நேற்று இரவு தேவன் ஒரு தாட்டை கொடுக்கும்போது சிம்சோனை பற்றி தான் என் மனதில் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம நீ பார்க்க போகிற ஒரு காரியம் மிகவும் நாம் எச்சரிக்கையாய் அல்லது கவனிக்கப்பட வேண்டிய காரியம். சிம்சோனுடைய ஸ்டோரிக்குள்ளே நம்ம போக வேணாம், ஏன்னா அதை பல தடவை நம்ம கேட்டு விட்டோம். சிம்சோன் யாரு, எப்படி இருந்தார், என்ன செய்தார், அவருடைய முடிவு எப்படி இருந்துன்னு சொல்லி. இந்த சிம்சோனை குறித்து ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 13 குறித்து ஒரு வசனத்தை வாசிங்க. 13:5 வாசிச்சு பாருங்க. ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன்கண் கத்தி படகலாகாது. அந்த பிள்ளை பிறந்து முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். கவனிங்க, நான் முதலே சொன்ன மாதிரி 3 பேருமே சிம்சோனை குறித்து தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய அழைப்புல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கொண்டால் நல்லா கவனிங்க, சிம்சோனின் மீது தேவன் வைத்திருந்த அழைப்பு அல்லது சிம்சோனை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கம், அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது பயந்து கொண்டிருக்கிற பெலிஸ்தருக்கு பயந்து கொண்டிருக்கிற அவர்கள் பிடியில சிக்கி இருக்கிற அந்த ஜனங்களை விடுவிக்கும் ஒரு இரட்சகனாக தெரிந்தெடுத்தார் அல்லது அவன் மீது ஒரு அழைப்பு வைத்தார். ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை முதல்ல வாசிச்சோம். சிம்சோன் என்ன தவறு செய்தார், எப்படி போனார் என்பதை குறித்து நம்ம உள்ள போக விட்டாலும் அவருடைய அழைப்பையும் முடிவையும் கொஞ்சம் கவனிங்க. ரட்சிக்கும்படியாக அடிமைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக அழைக்கப்பட்ட சிம்சோன் இப்போ அவனே அடிமைப்பட்டு என்ன பண்றான், கிடக்கிறான். புரியுதா? அவன் மீது தேவன் வைத்திருந்த ஒரு நோக்கம் வேற. அவன் நிறைய பேரை ரட்சிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு ரட்சிக்கணும் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த சிம்சோன் தானே கைகளில் விலங்கிடப்பட்டவனாக, கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, எல்லாரும் பார்த்து பயந்து கொண்டிருந்தாங்க பெலிஸ்தர். சிம்சோனா சிம்சோனா சிம்சோனான்னு சொன்ன அந்த சிம்சோன் மாவரைத்து கொண்டு கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, கைகளில் விலங்கிடப்பட்டு தேவனை நோக்கி கெஞ்சுகிறா. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை சொல்ல மாட்டீங்களா, நினைத்தருளும். என் கண்களுக்காக ஒரே தீர்வை அவங்ககிட்ட பழி வாங்கணும், இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் சொல்லி அந்த கைகளில் இருந்த அந்த கட்டி இருந்த அந்த தூணை பிடித்து அசைக்கிறான். அது விழுகிறது. அங்கே இருந்த பெலிஸ்தர் மொத்தமும் விழுது. அதனோடு சிம்சோனும் மரித்து போகிறார்.
ஒரு கூட்டத்தையும் மறித்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவன் கொன்றவர்களை பார்க்கலாம், அவன் சாகும் பொழுது கொல்லப்பட்டவர்கள் அநேகம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பரவாயில்ல, சாகும்போது கூட கொஞ்சம் பேரை கொண்டுட்டு தான் செத்துருக்கிறான்னு சொன்னாலும் கூட அவனுடைய முடிவை பாருங்களேன். ஒருவேளை அந்த இடத்துல எல்லாரும் சாகடிக்கப்பட்டு சிம்சோன் தப்பித்து மறுபடியும் மனம் திரும்பி தேவனுக்காக வந்திருந்தார் என்றால், அப்படி ஒருவேளை சிம்சோனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்றால் அவனுடைய முடிவு நல்லா இருந்திருக்கும். அவன் நிறைய பேரை கொண்டுட்டான். கவனிங்க, சாகும்போது பெலிஸ்தரை கொன்றான் என்று சொன்னாலும் கூட அவனுடைய அழைப்பு எங்க, அவனுடைய முடிவு எங்க? இப்ப நல்லா நம்மளுடைய வாழ்க்கை இதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் தேவன் என்னை ரட்சித்தார் என்றால், சிம்சோன் பெலிஸ்தர் கைக்கு இஸ்ரவேலை அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு ரட்சிப்பதற்காக. இதே போலதான் நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கமும் அதுதான். அன்றைக்கு பெலிஸ்தர் கையில சிக்கி அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனம் போல பிசாசுக்கும் பிடியிலையும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு சாகிற ஜனங்கள் அல்லது அதனால வேதனையோடு வாழ்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வரும்படியாகத்தான் உங்களுடைய என்னுடைய அழைப்பு. நான் சொல்ற காரியம் புரியுதா? நல்லா கவனிச்சிங்கன்னா, ஊழியத்துல பல விதங்கள் இருந்தாலும் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு டிராக்ஸ் ஊழியம், பிரசங்கிக்கிறது, இப்படி பல ஊழியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கம்தான். பிசாசு பிடியில, உலகத்தின் பிடியில, இருளில் இருக்கிற ஜனங்களை எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிறிஸ்துமஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிம்சோனை ரொம்ப, அதாவது வேதத்துல சிம்சோன் சிம்சோன் ஏன் பேசுறோம்னா, அவ்வளவு வல்லமையாய் தேவனுக்காக செயல்பட்ட ஒருவன் வீழ முடியுமாயின், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு விட்டு நான் ஆண்டவருக்காக வல்லமையா என்று நிற்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சிம்சோன் சரீர பிரகாரமாக பலவீனனா, பலமா இருந்தா இத்தனை பேர் அவனுக்கு வந்தாலும் எதிர்த்து நின்றுவான். நல்லா கவனிங்க, இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்னைக்கு பலவானா இருக்கலாம், எத்தனை பிசாசுகளை துரத்துற அளவுக்கு எனக்கு வல்லமை இருக்கலாம், எத்தனை பேர் வந்தாலும் என் ஜெபத்தால் அவர்களை நான் அல்லது அவங்களை மீட்டு கொண்டுருவேன் அல்லது எதிர்த்து நின்றுலாம். ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், அந்த சிம்சோன் வீழ முடியுமாயின் நம்ம அதுக்காக பயப்பட கூடியது இல்லை, ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். இதனாலதான் இயேசு சொன்னார், வரப்போகிற இவைகளுக்கு எல்லாம் தப்பி, இந்த உலகத்துல கடைசி காலத்துல நடக்க போகிற எல்லா விதமான பாவத்துக்கும் எல்லா விதமான காரியத்துக்கும் தப்பி மனுஷகுமாரன் வரும்போது அவர் முன்பாக பாத்திரவானாய் நான் காணப்பட வேண்டுமாயின் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் மட்டுமல்ல, அது ஒரு காரியம் என்றாலும் கூட கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம சொல்ல பாஷையில் சொன்னா அலர்ட்டா இருங்க. இந்த காரியத்தை புரிந்துக்குங்க. இந்த காரியத்தின் தன்மையை புரிந்தாதான் அந்த வார்த்தை நம்ம எதுக்காக பேசுகிறோம்னு புரியும். எந்த ஒரு மனிதரையும் அவ்வளவு எளிதாக பிசாசு பரலோகத்துக்கு போயிட்டு போன்னு விடுறது இல்லை. நல்லா கவனிக்கணும். பிசாசை பார்த்து நான் பயப்பட போன அவசியம் இல்லை. அப்போ பிசாசு நரகத்துக்கு கொண்டு போய் அப்படி அல்ல. ஆனா எளிதாக எந்த ஒரு மனிதனையும் பிசாசு ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் தானே போயிட்டு போறான்னு விட மாட்டான். வேதம் சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்குன்னு அறிந்து கொண்ட பிசாசு அதி தீவிரமாக என்ன பண்ணுகிறா, செயல்படுகிறா. ஆனா தனக்கு கொஞ்ச காலமே இருக்குன்னு தெரிந்து கொண்ட தேவனுடைய சபையாகிய நாமோ செயல்பட வேண்டிய அளவுக்கு தீவிரமாய் செயல்படுகிறோம் என்றால் அநேக நேரத்தில் இல்லை. சிம்சோனுடைய வாழ்க்கை நம்ம ஈஸியா சொல்லிடலாங்க. அவன் எப்படி தோத்துட்டான், அவன் ஏன் இப்படி பண்ணான், எவ்வளவு பெரிய அழைப்புக்கு அழைக்கப்பட்டவன். நம்ம அவனை எளிதா பேசுனா நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல. உலக பிரகாரமாக சிம்சோனை பெலிஸ்தரை இஸ்ரவேல் கைக்கு மீட்கும்படியாக அழைத்தாரு. உங்களை என்னை கவனிங்க, உங்களை என்னை அழைத்தது சிம்சோனின் அழைப்பை விட பெருசு. ஏன் அப்படின்னா, பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிறவங்களை ரட்சிப்பதற்காக. நான் சொல்ற காரியம் இவங்க எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. எல்லார் மீதும் உண்ட அழைப்பு அதுதான். அதைத்தான் பவுல் சொன்னால், சுவிசேஷம் அறிவிப்பது என்ன விழுந்த கடமை, அதை நான் அறிவிக்கலன்னா எனக்கு ஐயோ. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியில பிசாசு பிடியில இருக்கிறவன், அது பிரசங்கத்தினாலேயோ டிராக்ஸ் கொடுக்கறதுனாலேயோ ஜெபத்தினாலேயோ ஏதோ ஒரு வழியில நான் ரட்சிக்கப்பட்டேன்னா என்னோட அடுத்த வேலை இருளில் இருக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு சில ஜனத்தை எப்படியாவது வெளிச்சத்துக்கு அழைத்து வர வேண்டியது என் மேல விழுந்த கடமை.
இது கர்த்தர் எனக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அதன்படி நான் செய்ய வேண்டும். பிரசங்கிக்கிற அழைப்பு என்றால் பிரசங்கம், அல்லது டிராக்ஸ் கொடுக்கிறதுனா டிராக்ஸ் கொடுக்கிறது. இந்த குடும்பத்துக்காக ஜெபி என்று தேவன் பாரப்படுத்த அந்த பாரத் நமக்கு தாராருன்னா அதன் வழியாக. ஆனா ஒன்னே ஒரு நோக்கம், அந்த சிம்சோன் மீது இருந்த அழைப்பை போல ஒரு சிலரையாவது இருளில் இருக்கிறவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காகத்தான் உங்களை அழைத்தார். யோசித்து பாருங்கள. சிம்சோனை குறித்து நம்ம எளிதா சொல்லி விடுறோம்ல, கண்ணுனால இப்படி இருந்தானே, கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாமே. சிம்சோன் அன்னைக்கு அதுல பலவீனப்பட்டாருன்னா அன்னைக்கு நம்மளுடைய நிலைமை. அன்பான தேவ சொன்னமே, இந்த வார்த்தையை நான் கொடுக்கணும்னு நினைக்கல. கடந்த ஒரு வாரமாக என் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த ஒரு காரியம். நல்லா கவனிங்க. நான் பெங்களூர்ல இருந்தேன் என்பது சில பேருக்கு தெரியலாம். இதுக்கு முன்பாக 5 வருடங்கள் இருந்தேன். நான் இருந்த பிஜிக்கு பக்கத்துல தான் சர்ச்சு. அதனால சபையில அதிகமாக ஈடுபடும்படியாக வாய்ப்பு கொடுத்தார் ஆண்டவர். சபையில இதே போல தான் கேமரா பண்றது, வீடியோ போடுறது, சபையில் சாவி என்றதாக இருக்கும். சில நேரத்தில் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்பொழுது நல்லா கவனிங்க, இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில வாலிபர்கள் வந்தார்கள். ஊரில் இருந்து, நாகர்கோவில் சைட்லேருந்து சில வாலிபர்கள், பெங்களூருக்கு படிக்கும்படியாக வந்த வாலிபர்கள் சபைக்கு வந்தார்கள். அந்த வாலிபர்கள் நல்லா ஐக்கியமாக இருந்தோம், நல்லா ஜெபிப்போம், நல்லா அவங்களோட பேசுவோம். ஆனாலும் கவனிங்க, அவங்க அப்போதான் ஏசு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்த வாலிபர்களாக இருந்தாலும் கூட ரட்சிப்பின் அனுபவம் பெரிதாக இல்லை. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய ஜாப் மாறிச்சு, நான் அப்படியே சென்னை வந்தேன். இப்படி நான் வந்துட்டு பெருசாக கான்டாக்ட் இல்லை. நான் கடந்த வாரத்தில் கேள்விப்பட்ட ஒரு நியூஸு, அந்த வாலிபரில் ஒரு வாலிபன் போன வாரத்தில் பெங்களூரில் காலையில் 3 மணிக்கு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் மரித்து விட்டான். நல்லா கவனிங்க, வீட்டுக்கு ஒரே பையன், 13 வருடமாக குழந்தை இல்லை என்று தவம் இருந்து ஜெபத்து பெற்றெடுத்த பையன், 13 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பையன், ஒரே பையன். அவனுக்கு வயது எனக்கு தெரிஞ்சு ஒரு 22லேருந்து 23 இருக்கலாம். எனக்கு அதை கேள்விப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்கவும் முடியல. ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எனக்கு அவனுடைய மரணம் என்பதை விட என் மனதுக்குள்ள ஆண்டவர் கொடுத்து கொண்டிருந்த கேள்வி ஒன்றே ஒன்றுதான். அந்த வாலிபவனுக்கு, அந்த 23 வயது வாலிபனுக்கு எத்தனையோ தடவை ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தா. நல்லா கவனிங்க, பெங்களூருக்கு எங்க கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சபைக்கு வர ஆரம்பிச்சா, ஜெபிக்க ஆரம்பிச்சா. ஆனால் ஒரு பக்கம் மறைமுகமான அவனுடைய மறைமுக வாழ்க்கை எங்களுக்கு அவன் சொல்றதே இல்லை. என் கூட சர்ச்சைக்கு வருவான், ஜெபிப்பான். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் வேற மாதிரி இருந்தா வந்துகிட்டு இருந்தா. கவனிங்க, பிசாசு எப்படி ஒரு மனிதனை இழுப்பான் என்பதற்காக அந்த காரியத்தை சொல்றேன். சபைக்கு வந்துட்டு இருந்தா அப்படியே மெதுவா இன்னொரு பக்கம் அவனுக்கு தவறான ஒரு உறவு கிடைக்க ஆரம்பிச்சது, நண்பர்கள் கிடைக்க ஆரம்பிச்சோடனே எங்களை மெதுவா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. அன்பான தேவச்சனமே, சபையோடு ஐக்கியமா இருக்கிறீங்கன்னா முதல்ல பிசாசு செய்யறது இதுதான், கட் பண்ணுவான். அப்ப நாங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டோம், நாங்க ஃபோன் பண்ணா பிஸியா இருக்கிறேன்பா, ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட்டா இப்பதான் வெளியே போனேன்பா, ஏதோ ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. நாங்களும் சரி சரின்னு சொல்லி, ஆனா அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டோம், இயேசு பத்தி அவனுக்கு தெரியும், சொல்லிட்டோம். இப்படி அவாய்ட் பண்ணி கடைசியில் நான் இங்கே வந்துட்டேன், சென்னை வந்துட்டேன். அங்கே இருந்த பாஸ்டர் அவங்களாம் அவனை அந்த 1 வருடமே அழைத்து கொண்டே இருந்திருக்கிறாங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஈவன் அந்த பையன் மரிப்பதற்கு 3 நாளுக்கு முன்னாடி கூட கால் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க, எடுக்கவே இல்லை. ஏன்னா தேவன் அந்த பாஸ்டருக்கு இவன் மேலே ஒரு பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஃபோன் பண்ணுன்னு. இவங்களும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எடுக்கவே இல்லை. 2 நாளுக்கு அப்புறம், அதுக்கு மரிப்பதற்கு முந்தின நாள் இரவு நண்பர்களோட பார்ட்டின்னு சொல்லி போனா, நல்லா தண்ணி அடித்து இருக்கிறா. அதோட வண்டியை அதிகாலை 3 மணிக்கு வந்துட்டு இருக்கிறா. நின்று கொண்டிருந்த ஒரு வண்டியில போய் இவன் மோதி விட்டான் அப்படின்னு சொல்ற. அந்த பெற்றோர் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 13 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை இல்லையேன்னு சொல்லி ஜெபித்து பிறந்த ஒரு பையன், ஒரே பையன், இன்னைக்கு உலகத்துல இல்லை. இந்த மனிதனுடைய மரணம் எனக்கு எதை காட்டுச்சுன்னா, அந்த மனிதனுக்கு தேவன் எத்தனையோ விஷயம் வாய்ப்பு கொடுத்தா, எத்தனை விஷயம் அழைத்தார். சபைக்கு வா, அந்த பாவம் செய்யாத, இதை விட்டுன்னு சொல்லி பாஸ்டர் மூலமாக, எங்களோடு இருக்கிற சகோதரர் மூலமாக அநேக தரம் பேசினார். அவன் கேட்கவே இல்லை. அவன் செஞ்ச காரியம், இவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க, இதை முதல்ல அவாய்ட் பண்ணுவோன்னு எங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. சத்துரு மெதுவாக தேவன் பல விஷயம் வாய்ப்பு கொடுத்தாருங்க அந்த பையனுக்கு. எனக்கு அந்த பையன் உயிரோடு இல்லை. அன்பான தேவ சனமே,
இது எனக்கு மனதில் உண்டாக்கின கேள்வி என்ன தெரியுமா? இதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பல வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். சிம்சோன் அன்றைக்கு நினைத்திருக்க மாட்டா, இந்த தெளிலாள்கிட்ட போய் என் ரகசியத்தை சொன்னா என் வாழ்க்கை 2-3 நாள்ல கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் அவனுக்கு தெரியாது. எப்பவும் போல நான் எழுச்சி கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு நினைச்சிருந்தா. ஆனா அவனுடைய முடிவு அன்றைக்கு தான் என்று சிம்சோனுக்கு அன்றைக்கு தெரியாது. அவங்க தாய் தகப்பன்மார் பேசினார்கள், வேண்டாம், புறஜாதி ஸ்திரீகள் வேண்டாம் என்று தேவனுடைய ஒரு எச்சரிப்பு வந்தது, கவனிக்கல. இந்த வாலிபனுக்கும் கூட பல தடவை எச்சரித்தார்கள், வேண்டாம், இந்த நண்பர்கள் வேண்டாம், இவர்களோட சேராத, உன்னோட சத்திய பாதையிலிருந்து விலக்கிடுவாங்கன்னு சொல்லி கேட்கல. எனக்கு முடிவை யோசிச்சு பாருங்க அன்பான தேவச்சனமே. நான் பயமுறுத்தல, ஆனா இதுதான் உண்மை. எனக்கு முடிவு எப்ப வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. எத்தனை வாய்ப்பை தேவன் மறுபடியும் எனக்கு கொடுத்து கொண்டிருப்பார் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாள் அது கிருபையினால கொடுத்து இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, இந்த 1 வருஷமும் இருக்கட்டு, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் சொல்லுங்க, கொடாவிட்டால் வெட்டி போட்டுறா. அன்பான தெய்வச்சனமே, சிம்சோனை குறித்து நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னா, எவ்வளோ பெரிய அழைப்பு, ஆனால் முடிவை பாருங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால சேஃபா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. அதெல்லாம் சொன்னேன், எளிதாக பிசாசு போனா போயிட்டு போ பரலோகம் தானு ஒருத்தரையும் விட மாட்டா. ஏதாவது ஒரு வழியில, அது பொன்னாசையா இருக்கலாம், பெண்ணாசையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அன்னைக்கு சிம்சோனுக்கு பயன்படுத்தினது வேற, அதே தான் எனக்கு பயன்படுத்துவான்னு அர்த்தம் இல்லை. எனக்கு வேற ஒரு காரியத்தை பயன்படுத்தி பாப்பா, நான் தேவனுக்குள்ள கவனமா இல்லை என்றில் என் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்றேனால அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே ஒரு காரியம் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, சிம்சோனையே அவன் வீழ்த்த முடியுமாயின் என்னை வீழ்த்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் பயப்பட மாட்டேன், ஆனா கவனமா இருப்பேன். நான் பயப்பட மாட்டேன், ஆனா எச்சரிக்கையா இருப்பேன். அதனால தானே இயேசு சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்கள், ஆனால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருங்கள். எனக்கு எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிம்சோனுடைய வாழ்க்கை எனக்கு பாரப்படுத்துகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். எவ்வளோ பெரிய பயில்வான், எவ்வளோ பெரிய ரட்சகன். அந்த இடத்துல அவதான் சொல்லி ரட்சிக்க தொடங்க, அவனை ரட்சகனா பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம பாஷையில் சொல்லுவாங்கல்ல சூப்பர் ஹீரோன்னு சொல்லி, அந்த மாதிரி சிம்சோனை பார்த்தாங்க சூப்பர் ஹீரோவாக. ஒருத்தனை அவன் முன்னாடி நிற்க முடியாதுங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே எடுத்துட்டு பாருங்க. இவங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், இவங்க ஜெபம் பண்ணா பிசாசுகள் நடுங்கும், இவங்க ஜெபம் பண்ணினால் அப்படியே எல்லாமே நடக்கும். இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ட்ரெண்டிங்ல வந்துட்டே இருக்கிறது ஒன்னே ஒன்று, இந்த பாஸ்டர் விழுந்து விட்டார், இந்த பாஸ்டர் விழுந்து விட்டார், இவர் இப்படி செய்து விட்டார். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அவங்க என்ன செஞ்சாங்க அது எனக்கு வேலை இல்லை. நல்லா கவனிங்க, அதுக்கு என்னமோ செஞ்சுட்டு போயிட்டு தேவனுக்கு கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு காரியம் எனக்கு ஒன்னே ஒன்று உணர்த்திக்கிட்டே இருக்கு, அவ்வளோ காலம் ஊழியர் செய்கிற ஒரு பாஸ்டர் விழ முடியுமாயின் விசுவாசியா இருக்கிற என் நிலைமை. அன்பான தெய்வச்சனமே, நான் சொல்ற காரியம் புரியுதா? என் நிலைமை. அப்ப நான் கவனமா இல்லைன்னா என்னுடைய முடிவு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம, எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:31. போதும். நல்லா கவனிங்க. என்ன இந்த பிரசங்கத்துடைய காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. சிம்சோன் மிகப்பெரிய அழைப்புக்கு அழைக்கப்பட்டவனா இருந்தாலும் கூட அவனுடைய முடிவு நம்ம சந்தோஷப்படுறதை விட அவர் சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. சிம்சோன் சொல்ல முடியுமா, நான் சாகும்போது இவ்வளவு பேரை கொன்னுட்டு செத்துட்டேன், எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் முதலே சொன்னேன், அவ்வளவு பேரை கொன்னுட்டு அவன் ஒருவேளை உயிரோட இருந்து அப்புறம் மனம் திரும்பி தேவனுக்குள்ள வந்திருந்துன்னா அவன் சொல்ல முடியும். ஆனா அவனுடைய முடிவு அப்படி இல்லையே. நல்லா கவனிங்கல, எந்த ஒரு காரியத்துக்கும் முடிவு தான் ரொம்ப முக்கியம். நான் இவ்வளவு நாள் பரிசுத்தமா வாழ்ந்தேன், ஆனா அவர் வருங்கிற அந்த நொடி அந்த நாள் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவம் செய்து விட்டேன் என்றால், அவ்வளவு நாள் நான் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையை காட்டி அவர் என்னை கூட்டிட்டு போவாரா? இல்லை நான் பாவத்தின் நிமித்தம் கைவிடப்படுவேனா? சொல்லுங்களேன். கைவிடப்படுவேனா கூட்டிட்டு போவாரா?
என்னங்க சந்தேகமா இருக்கா? கைவிடப்படுவ. அவ்வளவு நாள் நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், அவர் வருகிற அந்த நேரத்துல பாவம் செய்து விட்டால் முடிந்தது. இவ்வளவு நாள் இத்தனை வருடமா நான் தேவனுக்காக வாழ்கிறேன், இத்தனை வருடமா நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று நாம் சொன்னாலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். எப்போனா முடிவு வரைக்கும், என்னுடைய மரணம் வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் நான் கவனமா இருக்க வேண்டும். காரணம், நான் பரலோகம் போகக்கூடாது என்று சொல்லி என்னை எப்படியாவது வீழ்த்துவதற்கு ஒருவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து நம்ம அப்படின்னு சொல்ல பயப்பட வேண்டாம், ஐயோ அவன் எதுவும் செஞ்சிருவான், அந்த பயம் வேண்டாம் நமக்கு. ஏன்னா சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். ஆனால் நான் பயப்பட வேண்டிய காரியமே என்னை பத்தி தான். ஒரு விஷயம் சொல்லட்டா, பிசாசு எப்படி வீழ்த்துகிறான் தெரியுமா? நான் பிசாசு நல்லா தெரியும். தேவன் இவங்க கூட இருக்கிறார், இவனை ஸ்ட்ரைட்டா போய் என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. ஏன்னா தேவன் இவங்களோட இருக்கும்போது நான் அவங்கள மீட் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு செய்வேன், அந்த பரிசுத்த தேவனுக்கு பாவம் செஞ்சா பிடிக்காது. ஸோ இவனை பாவம் செய்ய வச்சுட்டா அவர் இவன் கூட இருக்க மாட்டாரு, ஈஸியா என்ன பண்ணிடலாம். இதுதான் தந்திரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களையும் அதை தான் செஞ்சான். இவங்க பரிசுத்தமா இருக்கிறனால பிலேயாம் சொல்றான், இவங்க முன்னாடி ஒருத்தர் நிற்க முடியாது. இந்த ஜனம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஜனம், ஒருத்தன் கூட நிற்க முடியாது. அவன் அதோட சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணான் தெரியுமா? உன் ஜனங்களை கொஞ்சம் பேரை, ஸ்திரீகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள போக விட்டான், பாவம் செஞ்சான், முறிஞ்சு விழுந்தாங்க. காரணம் உன்னே ஒண்ணுதான், கவனிங்க. ஸ்ட்ரைட்டா என்ன அட்டாக் பண்ண முடியாது, என்ன சர்வ வல்ல தேவனுடைய பாதுகாவல் எனக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், நான் பாவம் செய்து விட்டேன் என்றால் அவருடைய பாதுகாவல் எனக்கு விலகிறது. அந்த நேரத்தில் என்னை எளிதாக அட்டாக் பண்ண முடியுது. எப்படி தெரியுமா? என் கையை வச்ச என் கண்ணை குத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு பிசாசின் தந்திரம். அன்னைக்கு சிம்சோனை நல்லா கவனிச்சு பாருங்களேன். 1000 பேர் அவனை மடக்கி பிடிச்சு அவனை சிறைச்சாலை கொண்டு போகல, ஒரே ஒரு ஸ்திரீ. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவன் 1000 பேர் இல்ல 10,000 பேர் அனுப்புனா கூட சிம்சோன் முன்னாடி என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவன் மேல என்னது இருக்கு? அபிஷேகம். இவன் சிம்சோன் பெரிய ஆள் இல்ல, சிம்சோனுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. அந்த அபிஷேகத்தின் ஆவியானவருக்கு முன்னாடி 10,000 1,00,000 பேர் கூட நிற்க முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனா அதே பிசாசுக்கு இன்னொன்னு தெரியும், இந்த அபிஷேகம் நீங்கணும்னா சண்டை போட்டு முடியாது. இந்த மனிதனை பாவம் செய்ய வச்சுட்டா பரிசுத்த தேவன் அவனை விட்டு என்ன பண்ணிடுவாரு, அவனுடைய பலன் இருக்காது, எளிதா என்ன பண்ணிடலாம். இப்ப தெரியுதா சிம்சோனை பிசாசு எப்படி வீழ்த்துறான்னு சொல்லி? நல்லா வச்சு பாருங்களேன். சிம்சோனை 1000 பேரை கழுது தாடைய வச்சு கொண்டு போட்டான்ல, சரி 1000 பேர் தானே கொண்டுட்டான், 10,000 பேரை வச்சு அவனை மடக்கி பிடிக்கல. அங்க ஒரே ஒரு ஸ்திரீ. அப்ப அவ்வளவு பெரிய பலவான வீழ்த்துவதற்கு பிசாசுடைய தந்திரத்தை பார்த்தீங்கன்னா, இது அப்படியே என் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. என்னை அவன் டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா பாதுகாவலுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆனா ஒண்ணு செய்ய வைக்க முடியும். அன்னைக்கு ஒரு ஸ்திரீயை பயன்படுத்தினதை போல ஒரு சின்ன உலக ஆசை, ஒரு சின்ன காரியத்தை எனக்குள்ள கொடுக்க முடியும். அந்த சின்ன காரியத்துக்கு நான் அடிமைப்படும் போது இவ்வளவு நாள் எனக்கு இருந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விலகுகிறார், நான் தனித்து விடப்படுகிறேன், என்னை வீழ்த்தி விடுகிறார். இப்படிதாங்க சத்துரு கிரியை செய்கிறான். நான் சத்துருவுக்கு தெரியும், நேரா போனா இவங்களை வீழ்த்த முடியாது. பரிசுத்தவான்கள் இவங்க ஒண்ணு பலன் கிடையாது, ஆனா இவங்களோட இருக்கிற தேவன் பலவானவர். அவரை என்னால் எதிர்த்திருக்க முடியாது, ஆனா ஒண்ணு செய்ய வைக்க முடியும், அவரை விலக வச்சுட்டா போதும். ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல அவரால் இருக்க முடியாது. ஆனா பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அதனால நம்மளை பாவம் செய்ய வைக்கிறான். ஏதோ ஒரு காட்சியை கண்டு நம்மளை அப்படியே வழி விலக வைக்கிறான். நான் வழி விலகும் போது என்ன அங்க வீழ்த்துகிறான். ஒரு சில காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக வைத்திருக்கிற 3 விதமான காரியங்களை பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் வாசிச்சோம், மத்தேயு 6:31. அதே போல லூக்கா 10:41 வாசிச்சு பாருங்கள்ல. அங்க இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு. லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். போதும். முதலாக பிசாசு வைத்திருக்கிற முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? உலகத்தின் கவலை.
நல்ல ஜெபிக்கிறவர்களையும் ஆவிக்குரியவர்களையும் பிசாசு வீழ்த்த வைத்திருக்கிற ஆயுதத்தில் இது ஒன்று. வேதம் சொல்லுகிற மார்த்தா ஒரு காரியத்தை சொல்றா, நான் ஒருத்தரே வேலை செய்கிறேன், என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்து உங்க பாதத்துல உட்காந்துருக்கா, நீங்க ஏதாவது எடுத்து சொல்லலாம், அது உங்க கவலை இல்லையா, ஏதாவது கேட்கிறா. ஏசு உடனே சரி மார்த்தாள் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மரியாள்கிட்ட போயிட்டு மரியாதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லல. மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து ஏன் கவலைப்படுற? ஒன்று தானே முக்கியம், ஒன்று தானே முக்கியம். அந்த முக்கியமானதை அவ தெரிந்து எடுத்துட்டா. எனக்கு தேவ ஜனமே, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். அன்பான தேவ ஜனமே, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குவது ஏன்? தேவையானது ஒன்று, அவருடைய பரலோக ராஜ்யம் மட்டுமே. ஆனா இதை அறிந்த பிசாசு, அதெல்லாம் அப்புறம் பாரு, உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, அந்த கடன் தீரல, அந்த பிரச்சனை இன்னும் போகல, இந்த இது போகல, அடுத்து ஒன்று போனா இன்னொன்று. நான் ஒரு காரியம் அடிக்கடி சொல்லுவேன், அன்பான ஜனமே, நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் எனக்கு உபத்திரம் ஒன்று போனா வந்துகிட்டே தான் இருக்கேன். நான் உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அங்க பாத்தீங்களா ஸ்டேட்மெண்ட், திடன் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நான் உலகத்துல இருக்கிறவங்க உபத்திரம் வரும், அது நிப்பாட்ட முடியாது. அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கேன், அநேக உபத்திரங்கள் வழியாக தான் நான் எங்க போக முடியும். அந்த உபத்திரவத்திலே நான் கடந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி உலகத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் தேவையான ஒன்று இருக்குல்ல, நான் சொல்றது புரியுதா? அந்த ஒன்றை நான் எப்பொழுது பார்ப்பேன்? உலக கவலை தான் பிசாசு நம்மளை வீழ்த்த வைத்திருக்கிற முக்கியமான காரியம். நல்லா ஜபிப்பாங்க, நல்ல ஆண்டுக்குள்ள இருப்பாங்க, எந்த கவலையும் இல்லாம சமாதானமாய் சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது மெதுவா பிசாசு ஒரு காரியத்தை உள்ள திணிப்பான். ஒன்று போனா இன்னொன்று, ஒன்று போனா இன்னொன்று. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நம்ம அடிக்கடி உலகத்துக்காகவே ஜபிச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலகத்தில் எனக்கு தேவைகளும் உபத்திரமும் நான் மறிக்கிற வரைக்கும் இருக்கதாங்க செய்யும். அது இல்லாம இருக்காது. என் முழு கவனமும் அதிலே இருக்கு, என் முழு ஜெபமும் அதிலே இருக்குன்னா தேவையானது ஒன்றேன்னு சொல்லி அன்னைக்கு மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னாரு, அந்த தேவையான ஒன்றை நான் எப்போ நோக்கி பார்ப்பேன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு அதுதான். எதுக்கு தேவனை தேடுறீங்க, எதுக்கு ஆலயத்தை போறீங்க, இந்த பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, அது தவறு அல்ல. ஆனா ஒரு விஷயம் புரிந்துக்குங்க, அதை விட மேல எனக்கு ஒரு காரியம் இருக்கு. என்னது அது? பரலோகம் போறது. நான் சொல்ற காரியம் புரியுதா? அங்க போகக்கூடாது என்பதனாலதான் பிசாசு ஒரு உபத்திரம் முடியுதா இன்னொன்னு வச்சுக்க, ஒரு உபத்திரம் முடியுதா இன்னொன்னு வச்சுக்க, இதுக்கு ஜோமன்ட்டு ஏறு, இப்படியே ஏறு, இப்படியே ஏறு, இப்படியே ஏறு, இப்படியே ஏறு, நீ அதை பத்தி பாத்துறாத. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? என்னை வீழ்த்துவதற்கு வைத்திருக்கிறான். அன்பான தெய்வ ஜனமே, உலகத்தை குறித்து அதிகமாய் கவலைப்படாதிருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஏற்று சொன்னார்ல, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஆண்டவர் தமது வாயால் அந்த பூமியில் இருக்கும்போது கேட்டார். நாளை தினத்துக்கு கவலைப்படாதப்பா, அந்த நாளுக்கு அதின் பாடு போதும். எதுக்கு நாளைக்கு இப்படி ஆயிரும், நாளைக்கு இப்படி நடந்துரும், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ஏன் கவலைப்படுற? இதை இயேசு கேட்டார். இன்னைக்கு உள்ள பாடு இன்னைக்கு போதும், நாளைக்குள்ளதான் அப்ப நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருக்கு இருக்கிற கவலையை பத்தி கேட்டீங்கன்னா ஏன் கவலைப்படுறீங்கன்னா உலகத்தை குறித்து மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது 2 விதமான துக்கம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய துக்கம், நான் பரிசுத்தமா வாழலையே, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கலையே, அவர் வந்தா நான் பரலோகம் போக முடியாதே, இன்னும் தகுதிப்படலையே, இன்னும் அவருடைய சித்தத்தை செய்யலையே என்று துக்கப்படுவது நல்லது என வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய துக்கம். அதுக்கு மாற்றாக இன்னொன்று இருக்கு, லௌகிக துக்கம், உலக துக்கம். இந்த உலக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். ஆவிக்குரிய துக்கம் என் ஆண்டோருக்குள்ள இன்னும் கிட்டி சேர்க்குங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நான் கவலைப்படுறேன், இந்த உலகத்துல கவலை இல்லாத ஆளே இருக்காது, எல்லாத்துக்கும் கவலை இருக்கும். ஆனா என் கவலை எதற்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே பதில் தெரியும். உங்க கவலை எதற்காக இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பரலோகங்கிற தேவையான ஒன்றேன்னு சொன்னார்ல, அதை அதுக்குள்ள போக விடாதபடிக்கு என்னை கவலைப்பட வைத்துக்கிட்டே இருக்கிறான். எண்ணம் ஃபுல்லா அதுக்கே இருக்கு, இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, அது யார் பாப்பா? அப்ப நீங்க கேட்கலாம், என்ன பார்த்தா அப்ப அதெல்லாம் யாருமே பார்க்காண்டாமா, அப்ப நான் குடும்பத்தை பார்க்காண்டாமா, அதை செய்யாண்டாமான்னு செய்யணுங்க, அது முக்கியம்தான். ஆனா என் முழு எண்ணமும் அதிலே இருந்துச்சு, அதுக்கே நான் கவலைப்பட்டு 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 கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பேன்னா பரலோகம் போகணுங்கிற அந்த ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வராமையே போயிடும். ஏன்னா என் முழு எண்ணமும் எதுலதான் இருக்கும். உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேடுங்களேன்,
உங்களை பார்த்து நீங்களே மனசாட்சிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, எதுக்காக நீ கவலைப்படுற? கேட்க மாட்டீங்களா? நீ சொல்லி நான் என்ன செய்யறது அப்படி யோசிக்கிறீங்களா? உங்க மனசாட்சியை பார்த்து, என் மனசாட்சியே நீ நிறைய காலத்துக்கு கவலைப்படுறல்ல, எதுக்கு கவலைப்படுற? அந்த மனசாட்சி சொல்லும், நான் எங்க கவலைப்படுறேன், நீ தான் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ற, அங்க போனா அது இல்லைங்கிற, இங்க போனா இல்லைங்கிற, பழிய மட்டும் ஏன் மேல போடுறியான்னு கேட்கும். ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் தெரியுமா? உலகத்துல எனக்கு எதுக்கு இருந்தாலும் இல்லட்டாலும் கவலை இல்லை, என் கவலை ஃபுல்லா பரலோகம் போகணும், ஒரு கூட்டத்தை அங்க சேர்க்கணும், அதை தவிர எனக்கு எதுவும் பெருசா மைண்ட்ல பாதிக்காது. கவலைகள் வரும், வராம இருக்காதுல, வந்தாலும் அது போயிடும். வரும், கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் சமத்துல விட்டு உதறிட்டு போயிட்டே இருப்பானே தவிர அதுலயே உட்காந்து மூழ்கிட்டு இருக்க மாட்டான். இதிலிருந்து தெரிந்துவிடும் ஞான ஆவிக்குரியவன் என்று. இதை நீங்க எளிதா எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர், கவலைப்படுறது ஒரு பிரச்சனையானா? அங்கதான் பிசாசு ஒரு தந்திரத்தை வைத்திருக்கிறான். ஏன்னா நான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன், ஒரு கவலை முடிப்பேன், அடுத்த கவலையை கொடுப்பான், அடுத்த கவலையை முடிப்பேன், அடுத்த கவலை முடிப்பேன், லைஃப் ஃபுல்லா போயிட்டே இருப்பான். ஒரு விஷயத்தை நான் யோசிக்கவே மாட்டேன், நான் பரலோகம் போகணும், அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், என் அழைப்பு என்ன, நான் ஆண்டுக்காக என்ன செய்யணும், நான் எதை முடிக்கணும், இது எதுக்குமே என் மைண்டு போகாது. என் மைண்டு ஃபுல்லா கவலையிலேயே இருந்து விடும். கடைசியில் ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. நல்லா கவனிங்க, எல்லா மனிதரும் தான் மரிக்கும் வேலையில தான் கடந்து வந்த பாதை ஒரு நிமிஷம் கண்ணில் வந்துட்டு போகும். பவுலுக்கு வந்துட்டு போச்சு. அதனால தான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சாரா முடிக்கலையா? அவர் லைஃப் அவர் மரிக்கும் போது திரும்பி பார்க்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், முடிச்சிட்டேன். இன்னைக்கு நானும் தேவனுக்குள்ள வாழ்ந்தேன்னா அதே மாதிரி என்னால் முடிவுல சொல்ல முடியும். நான் உலகத்துக்காக கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பார்ப்பீங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணியிருப்பீங்க, குடும்பத்தை நல்லா வச்சிருப்பீங்க, உங்க தேவையில்லக்கும் உங்க பேர பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனா திரும்பி ஒரு நாள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என் இயேசுவுக்காக நான் என்ன செய்தேன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். அதனால் இன்றைக்கே தேவன் உங்களை என்னை எச்சரிக்கிறார், இந்த பிசாசின் தந்திரத்தில் சிக்கி விடாதிருங்கள். உலக கவலை பிசாசு வைத்திருக்கிற ஒரு விதமான தந்திரம். அதனால தான் இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்க. அதனால தான் இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியத்துக்கு ஏன் கவலைப்படுற? இல்லைன்னா தான் இயேசு சொல்லியிருப்பார்ல, மரியாதை போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மார்த்தா இருக்குன்னு சொல்லி. ஏன் சொல்லணும்? ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் இந்த மார்த்தாள் தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நீங்க சொல்லாது தேவையில்லைன்னு தேவை, ஏன்னா வந்தவங்களும் உபசரிக்கிறது முக்கியம் தானே. ஆனா இயேசுவின் பார்வையில் அதை விட அவருடைய பாதத்தில் இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டுங்க. இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு உலக காரியத்துக்காக தெரிகிறீங்கன்னா ஒரு விதமான தந்திரத்தில் இருக்கிறோன்னு தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. கவலை வராதான்னு கேட்டால் வருங்க. அந்த கவலையை தேவன் பாதத்தில் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த காரியத்தை பார்த்து அதுலேயே மூழ்கி நேரத்தை வீணடிக்க கூடாது. ஏன்னா என்னுடைய கவலை ஃபுல்லாக ஒன்று தான், பரிசுத்தமாக வாழணும், பரலோகம் போகணும், ஒரு கூட்டத்தை அவரு கொண்டு போகணும். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் போதும் நல்லா கவனிங்க. முதல்ல சொன்ன உலக கவலைகள் தான். இதை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாதுங்க. உலக கவலை தானே அப்படின்னு நினைக்காதுங்க. அந்த உலக கவலை பரலோகம் போகணுங்கிற என் நோக்கத்தையே சிதறடித்து விடும். ரெண்டாவது, சிம்சோன் மாதிரி அழைக்கப்பட்டு தேவனுக்காக வாழ வேண்டிய, தேவனுக்காக செயல்பட வேண்டிய மனிதர்களை வீழ்த்துவதற்காக, அன்பான தேவ ஜனமே, சிம்சோனை நாம் எளிதாக சொல்லிவிடலாம், சிம்சோன் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி நாளைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். என்னுடைய கவலை ஒன்றே தான், இயேசுவுக்காக. ரெண்டாவது, இங்கே சொல்கிற பார்த்த ஒரு வார்த்தை, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? யாக்கோபு 4. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போசுகிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு சிந்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அந்த வசனம் ரொம்ப முக்கியம், கவனிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் அப்ப யாரும் பைபிளை பார்க்கல, அப்படிதானே?
பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு யாக்கோபு, நீங்க ஜெபித்தும் ஏன் கேட்கல தெரியுமா அப்படின்னு நம்ம பாஷையில் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணி ஏன் அந்த விஷயம் கிடைக்கல தெரியுமா? ஏன்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம உங்க சுய விருப்பத்தை இச்சைய நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்க தகாத விதமாய், அந்த வார்த்தை கவனிக்கணும், தகாத விதமாய் அப்படின்னா ஜெபம் பண்றோம் கரெக்டு, ஆனா ஜெபம் தேவன் பார்வையில எப்படி இருக்கா? அப்ப நான் ஜெபம் பண்றேன் 1 மணி நேரம் அப்படின்னா நான் தேவனை பிரியப்படுத்திட்டேன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன ஜெபம் பண்ணேன் என்பது ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்படி சொல்றேன் பாருங்க. நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள். இப்ப ஜெபம் பண்றதுன்னா என்னது? அப்பாட்ட பேசுறது, இல்லை அப்பாட்ட நம்ம காரியத்தை கேட்கறது, அல்லது நம்முடைய மனசுல உள்ளதா அவர்கிட்ட சொல்றது. சிறு பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம பிள்ளைகள் எனக்கு முட்டாய் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த டாய்ஸ் வாங்கி கொடுங்க, ஓகே. அதே சிறு பிள்ளை வந்து எனக்கு அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? வாங்கி கொடுத்துருவீங்களா? ஏன்? ஏன்னா அந்த பிள்ளை பார்க்குது, அதுக்கு பார்க்கணும் ஷைனா இருக்கு, எனக்கு வேணும்னு கேட்குது. ஆனா நமக்கு தெரியும் இந்த பிள்ளைகிட்ட அந்த கத்தியை கொடுத்தா என்ன ஆயிரும்? அவ்வளோதான், தன்னையே அறுத்துக்கும். அப்ப அந்த பிள்ளை கேட்டதுக்கு சரின்னு நினைப்பீங்களா, தவறுன்னு நினைப்பீங்களா? இப்ப இந்த பிள்ளைய நீ கேட்க கூடாதுமா, கத்தி வேணான்னு சொல்லணும்னு நினைப்பீங்களா, இல்ல பிள்ளை கேட்டது என் பிள்ளையாச்சு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் வாங்கி கொடுப்பீங்களா? பதில் சொல்லுங்க. வாங்கி கொடுக்க மாட்டோம். இதே தானே தேவனும் செய்வாரு. அவர் சித்தத்தின்படி நான் கேட்காம ஏன் சுய இச்சையை நிறைவேற்றணும்னு சொல்லி தகாத விதமாய் நான் விண்ணப்பம் செய்தால் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நல்லா கவனிங்க. நேக கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு வைத்திருக்கிற தந்திரத்துல இது ஒண்ணு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்க, 2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணு. ஏன்னா பிசாசுக்கு ஒண்ணு தெரியும், நீ என்ன ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறது மேட்ரே வழியே எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோன்ட்டு இல்லை. ஜெபத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. என் மொத்த சுய இச்சையை அவர்கிட்ட நிறைவேற்றணும்னு சொல்லி நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா தேவன் பார்வையில் அது தகாத விண்ணப்பம், அதுக்கு பதில் வராது. நான் சொல்லிக்கலாம், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனா அந்த ஜெபத்தினால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேகர் செய்கிற தவறு என்ன? தன் சொந்த இச்சைகளை, சொந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் என்ன பண்றாங்க? மனு கொடுத்துட்டு வராங்க. நம்ம ஊர்ல எம்எல்ஏக்கு எம்பிக்கு மனு கொடுப்போம் தெரியுமா? ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க வராங்கன்னா பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. அந்த மனுலாம் எங்க போகும்? அடுத்த நாள் எங்கேயாவது கடையில இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ தம்முடைய சொந்த விருப்பத்தையும் தம்முடைய சொந்த இச்சைகளையும் யாக்கோபு தான் சொல்றாரு, ஏன் ஜெபித்து பெற்றுக்கொள்ளல? ஏன்னா சொந்த இச்சைக்கு நிறைவேற்றணும், செலவழிக்கணும் நான் தகாத விதமா விண்ணப்பம் பண்றேன். அப்ப நீங்க கேட்கல, ஆசையை தேவன்ட்டு சொல்லவே கூடாதா? சொல்லலாம். ஆனா அதற்கும் முன்னாடி உமக்கு சித்தமானால் செய்யுங்க. உங்க சித்தம்னா எனக்கு செய்யுங்க. எனக்கு இது விருப்பம்தான், இது இருந்தா என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, இது இருந்தா என் பிசினஸுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, இது இருந்தா என் பிள்ளைக்கு உதவுன்னு தோணுது. ஆனால் உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, தாங்க. சித்தம் இல்லைன்னா வேண்டாம். இதை விட்டுட்டு எனக்கு தந்தே ஆகணும்னு சொல்லி இருந்தா, அப்படி நான் விண்ணப்பம் பண்றேன்னா என் விண்ணப்பம் வேதம் சொல்லுகிறது தகாத விண்ணப்பமாய் மாறி விடுகிறது. இன்னைக்கு 2வது பிசாசு அநேக கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற தந்திரம் என்னன்னா, இச்சையின்படி ஜெபம் பண்ணிக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி ஜெபம் பண்ணு, அவர் விரும்புற மாதிரிலாம் ஜெபம் பண்ணிடாது. ஏன்னா வேதம் அப்படி என்ன காட்டுது அதை ஜெபம் பண்ணிடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, சொந்த இச்சையை நிறைவேற்றணும், என் விருப்பத்தை தேவன்கிட்ட மனுவா கொடுப்பேன், அவர் சாங்ஷன் பண்ணிடணும், அப்ரூவ் பண்ணின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது அல்ல. ஒரு ஒயிட் பேப்பரை ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்துட்டு, ஆண்டவரே இதுல உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்க, அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்றதுதான் சரியான ஜெபமா இருக்கும். அல்லேலூயா. நான் எப்படி ஜெபம் பண்றேன்? இன்னைக்கு நான் எப்படி ஜெபம் பண்றேங்க? 2வது, இன்னைக்கு அழகா சிம்சோனை போல 1000 பேரை கொன்று குவித்த பலவான்களாகிய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை பிசாசு வீழ்த்துவதற்கு வைத்திருக்க 2வது இச்சை. எதை பார்த்தாலும் அவங்க வாங்கிட்டாங்களா, நானும் வாங்கணும், அது நமக்கு தேவையே படாது, ஆனாலும் வாங்கிடணும். மற்றவர்களை பார்த்துட்டு, அது உடையா இருக்கலாம், உணவா இருக்கலாம், அது எதுவா கூட இருக்கலாம், அதன் மீது இச்சையை வைத்து விடாதுருங்க. ஏன்னா இஸ்ரவேல் சன்னத்தை குறித்து வேதம் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க.
சங்கீதம் 106:14 வாசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனம் செய்த ஒரு காரியத்தை வேதம் சொல்லுக. 106:14 சங்கீதம். வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனனுடைய சம்பவம் தெரியும், அதை பத்தி பேசி நம் நேரத்துக்கு வீணடிக்க வேண்டாம். எகிப்திலிருந்து கானான் போறாங்க, அப்படி புரிஞ்சுக்குங்க. ஒரு தலைவர் இருக்கிறார், அதை நீங்க பாஸ்டர்னு கூட வச்சுக்கோங்க. மோசே ஒரு குரூப் இருக்குது, அதை விசுவாசின்னு வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்டோரி. ஒரு சபை, ஒரு போதகர், ஒரு லட்சக்கணக்கான விசுவாசிகள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது போலத்தான் இந்த உலகத்தில் திருச்சபையாகிய நீங்களும் நானும் எகிப்துங்கிற இந்த பூமியில இந்த பாவத்தை விட்டு பரலோகம் என்கிற கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனம் சேர முடியாதபடிக்கு ஒரு விஷயம் அவங்களை தடுத்தது. அவளுக்கு நிறைய குறைவுகள் இருந்தது, விக்கிரக வழிபாடு இருந்துச்சு. ஆனாலும் ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்துல எப்படி ஆயிட்டாங்களா? அம்மா, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்கல்ல, இதோடைய தன்மை ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னு தெரியுமா? கானான்ல பாலும் தேனும் ஓடும்னு வேதம் சொல்லுகிறது. கானானுடைய ஒரு திராட்சை கொலையை அழுத்து கொண்டு வர, திராட்சை கொலைன்னா இவ்வளவுதானே இருந்திருக்கணும். 2 பேர் கம்புல கட்டி ஷோல்டர்ல தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த திராட்சை கொலை வெயிட்டா இருக்கு. அத்தனை செழிப்பான கானானை அவர் வைத்திருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய பார்வை எங்க போகுதுன்னா, எகிப்துல நான் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், எகிப்துல நான் சாப்பிட்ட இறைச்சி, எனக்கு யார் இறைச்சி கொடுப்பா? எகிப்துல வெள்ளரிக்காய்லாம் சாப்பிட்டோமே. தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். செங்கடலை 2ஆ பிளந்தாருங்க. நல்லா கவனிங்க, கடலின் ஆழம் நமக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய செங்கடலை தம்முடைய சொந்த ஜனத்துக்காக 2ஆ பிளந்தாரு. அந்த ஜனம் கானான்ல எனக்கு எத்தனை மகிமையை வைத்திருக்கிறான்னு பார்த்திருக்க வேண்டிய ஜனம், எகிப்துல எனக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்ட. அல்லேலூயா. ஒரு வெள்ளரிக்காய் ஒருத்தனை கானான் போக விடாம என்ன பண்ணுது? தடுக்குதா தடுக்கலையா? அப்போ என்னையும் உங்களையும் பெரிய பாவம் வந்து தடுக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன பாவம் போதும். நல்லா ஜோமனும் பிரதர், ஆனால் சின்ன சீரியல் பார்க்கறது மட்டும் எனக்கு விடவே முடியல. அந்த சீரியலே போதும், மொத்தமா தூக்கிட்டு போயிடும். நீங்க சொல்லுவீங்க இது பெரிய பாவம் இல்லை, இதுல நான் மாற்றிப்பேன், இதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் மறந்துடுவேன், இவ்வளவு நாள் வரும். சொல்லக்கூடாது, ஆனா சொல்றேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு 100 நாளா 150 நாள் ஒரு ப்ரோக்ராம் ஓடுது. ஏதோ ஒரு பாசும்பாங்கள, பார்க்க விளையாட்டா இருக்கு நமக்கு. நேரம் போல அதுக்காக 24 மணி நேரம் ஜோமுண்டேவா இருக்க முடியும் அப்படி கேட்போம். ஆனா நமக்கு தெரியாது, அந்த ஒரு ப்ரோக்ராம் அல்லது அந்த ஒரு நிகழ்ச்சி என்ன மொத்த பரிசுத்த வாழ்க்கையை அழிப்பதற்கு அது போதுமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வெள்ளரிக்காய் சொல்றான், எகிப்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்ட, இறைச்சி சாப்பிட்ட, இங்க வனாந்தரத்துல ஒண்ணும் இல்லை. அன்பான தேவச்சனமே, ஒரு வெள்ளரிக்காவும் ஒரு இறைச்சியின் இச்சையும் கானான் போக வேண்டிய ஒரு பெரும் கூட்டத்தை இழுக்குமாயின் உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. பிசாசுடைய தந்திரத்தை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி பிசாசு ஒன்னும் லட்சக்கணக்கான பிசாசை நிப்பாட்டி என்ன தாண்டி நீ எப்படி போயிடுவ பாத்துறேன்னு சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனுக்கு முன்னாடி பின்னாடியும் தேவன் இருக்கிறாரு. தேவன் இருக்கும்போது நான் லட்சம் பிசாசை கூட்டிட்டு போனாலும் 1 செகண்ட்ல ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிடுவாரு? காலி பண்ணிடுவாரு. ஆனா ஒண்ணு பண்ண முடியும், பழைய நினைவுகள். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, பழைய பாவம் எட்டி பார்க்கறது. விட்டு வந்திருப்பாங்க, விட்டு பல வருஷம் ஆயிருக்கும். சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், ஆனா திரும்பி மறுபடியும் லைட்டா என்ன பண்ணும்? அதனாலதான் ஒரு பக்தன் ஒரு பாடல் பாடினார், பழைய பாடல். அந்த பாடல் வரிகளை போடுங்களேன் ஒரு நிமிடம். எந்த பாடல் படித்தாலும் வரிகளை பாருங்க. பழைய பாவ ஆசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப. அவன் பண்ற வேலையை அப்புறம் எழுதியிருக்கிறார் பாருங்க. அழியும் நிமிஷ ஆசை, ஒரு நிமிஷ ஆசையை காட்டி எங்க பண்ணிடுவானா? அக்கினி கடலை தள்ளிடுவான். அதனால தான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு முன்னாடி காட்டுக்கிற ஒரு நிமிஷ ஆசை நான் திரும்பி வர முடியாத அக்கினி கடலுக்குள்ள என்னை கொண்டு சேர்த்து விடும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்ததுங்க. எத்தனை அழைப்புங்க அவங்க மேல.
தம் சொந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வந்து மோசே அழைக்கிறாரு. என் ஜனங்கள் பட்ட உபத்திரவம் போதும், 400 வருஷமா படுறது போதும், எப்படியாவது மோசே என் ஜனங்கள் அழைத்துட்டு வான்னு 10 விதமான அற்புதங்களை எகிப்துல காட்டி, நல்லா கவனிங்க, எந்த ஜனத்திலையும் நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவங்க நடத்துறாரு. தண்ணீர் ரத்தமாகுது, நிறைய அற்புதங்களை காட்டி மீட்டு கொண்டு செங்கடலை 2 பிளந்ததாக சரித்திரத்திலே இல்லை. ஆனா அங்க செஞ்சு காட்டுறார் இயேசு, தம் ஜனம் காணான் போக வேண்டும் என்று. ஆனா அப்பேற்பட்ட ஜனத்தை பிசாசு ஒரு வெள்ளரிக்காவை காட்டி ஒரு இறைச்சிக்கு மேல இச்சையை உண்டு பண்ணி கடைசியில் கானானுக்கு போனது எத்தனை பேரு? 2 பேருங்க. எனக்கு நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்க. நான் பிரசங்கிக்கிற காரியம் முக்கியம் என்று எனக்கு நல்லாவே தெரியும். அநேக கிறிஸ்தவர்களை பிசாசு வீழ்த்து விட்டா, அநேக நன்றாய் ஓடி கடனுடைய முடிவுல விழுந்து போய்விட்டார்கள். அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கா வைராக்கியம் என்று இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கும் பொழுது தேவனை மறுதளிக்கிறாங்க. அப்போ ஏன் வாழ்க்கை ஏதோ ஒன்றை விசாசு வீழ்த்துகிறான். 3வது ஒரு காரியம் இருக்கு, அதை பார்க்க நேரம் இல்லை. 2 காரியத்தோடு நிப்பாட்டுகிறேன். முதல்ல சொன்ன உலகத்தின் ஆசை, உலகத்தின் மேல உள்ள கவலை. தயவு செய்து என் கவலை இந்த உலகத்து மேலே இருக்கவே வேண்டாங்க. கவலை வருங்க, அப்போ நீங்கள் கவலையே படக்கூடாதுன்னா வருங்க, அதை ஆண்டு கையில் விட்டுட்டு அடுத்த காரியத்தை பார்த்து போயிட்டே இருங்க. என் மைண்டில் எப்போ ஒன்று தான் கவலையாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் பிரியமாக ஜீவிக்கணும், இன்னும் தேவனுக்காக ஆத்துமாக்களை சேர்க்கணும். 2வது இச்சை என்கிற ஒரு காரியம். இங்கே யாக்கோபுல சொன்னார் இல்லை, நீங்கள் ஏன் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலைன்னா, தேவனுக்கு பிரியமா ஜெபம் பண்ண வேண்டிய நீங்க என் சொந்த இச்சையை நிறைவேற்றணும்னு சொல்லி அதுக்கு செலவழிக்கணும்னு சொல்லி தகாத விதமாக விண்ணப்பம் பண்றதுனாலதான் பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொன்னோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேல் சொன்னோம், இன்னைக்கு உனக்கு எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கிற, இப்போ ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த இடத்துல அன்னைக்கு கானான் போகாத மொத்த இஸ்ரவேல் ஜனமும் என் பக்கத்துல நிற்குன்னு வச்சுடுங்களேன். இந்த மொத்த இஸ்ரவேல் ஜனமும் இங்க இருக்கிற உங்களை என்னையும் பார்த்து சொல்லுது, எப்பா நான் அன்னைக்கு ஒரு வெள்ளரிக்கால என்ன பிசாசு வீழ்த்தி விட்டா, ஒரு இச்சையில நான் அன்னைக்கு வீழ்ந்து விட்டேன், தயவு செய்து நீ அங்க வந்துடாத, தயவு செய்து நான் அந்த கானானை இழந்துற போது நீ பரலோகத்தை இழந்துடாதுன்னு உங்களுக்கு எனக்கு முன்பாக கை கூப்பி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறாங்க. அன்னைக்கு நான் விழுந்து விட்ட ஒரு இச்சையில விழுந்து விட்டு அப்பேற்பட்ட கானான், பாலும் தேனும் ஓடுகிற வைத்திருக்கிற கானான ஒரு அற்ப வெள்ளரிக்காக, ஒரு அற்ப இச்சையில நான் விழுந்து விட்ட. இன்னைக்கு உனக்கு முன்னாடி அதே பிசாசு வேற விதமான டெக்னாலஜின்னு சொல்லி, மொபைல் போன்னு சொல்லி, பிக் பாஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை காட்டுறா. தயவு செய்து என்னை மாதிரி நீயும் வீழ்ந்து விடாதன்னு சொல்லி இங்க நின்று எச்சரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா. தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்மளுடைய சிம்சோனையும் சொல்ற, நல்ல அழைப்பு அழைத்தாருங்க, ஆனா முடிவு அவனை நினைக்கிற மாதிரி இல்லை, அல்லது தேவன் எதிர்பார்த்த மாதிரி அவனுடைய முடிவு இல்லை. இன்னைக்கு உங்களை என்னையும் பரலோகம் போக விடாதபடிக்கு அல்லது என்னுடைய அழைப்புக்குள்ள செயல்பட விடாதபடிக்கு தடுக்கிற 2 காரியத்தை பார்த்தேன். உலக கவலை, அதை நீங்க எளிதா நினைச்சு விடாது, உலக கவலை தானே அப்படின்னு நினைச்சாங்க, அதை வச்சு வீழ்த்தி விடுவா. 2வது இந்த உலகத்தின் எதை வேலை உள்ள ஒரு இச்சை. நான் முதலே சொன்னேன், பெண்ணோ பொண்ணோ, அது ஐஸ்வர்யமோ கனமோ ஏதோ ஒண்ணு, அதுக்கு மேல இச்சை கொண்டு என்னை வீழ்த்தி விடாதபடிக்கு நான் கவனமாக இருந்தால், அவர் வைத்திருக்கிற அந்த கானானுக்கு 2 பேர் போனாங்கல்ல, அதுல நானும் ஒருத்தனா இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.